வணக்கம் கும்பராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். 2025 சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவானவே பார்ப்போம். உங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. திருக்கணிதத்துப்படி இப்போ சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ச் 29 சனி உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது ராசிக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாக்கிய கணிதம்னு சொல்லி ஒரு பஞ்சாங்கம் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லை. 2026 மார்ச்சில் தான் சனி பயிற்சி வருது. ஸோ இன்னொரு ஒரு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு அந்த ஜென்மச்சனிங்கிறதே கொஞ்சம் விலகும். அது வரைக்கும் கொஞ்சம் 7.5 சனி இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்யுங்க. தேவையில்லாமல் செலவு தர்ற விஷயத்தை எதுவும் செய்யாதீங்க. ஒரு சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களுக்கு 7.5 சனிங்கிறனால நீ கடனை வாங்கி வீடு கட்டு, கடனை வாங்கி சொத்து வாங்கு, அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயங்கள். அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தால் சொத்து வாங்குங்க, சொகை வாங்க, வண்டி வாங்கின வாங்க, எல்லாம் வாங்கிக்கோங்க. காசு இல்லாமல் கடனை வாங்கி எதையும் செய்யாதீங்க. பேங்க்கில் கூட பெருசாக லோனை வாங்கி எதையும் செய்யாதீங்க. ஏன்னா 7.5 சனி காலத்தில் அப்படி சேரும்போது நம்ம மிகப்பெரிய கடன்காரன் ஆயிடுறோம். அப்போ அந்த கடன் காட்சிகளை அடைக்க முடியல. கடைசியில் சொத்து பத்துக்களை விற்றா கூட கடன் கட்ட முடியல. அது அப்போ எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதனால் உள்ளதை வச்சுக்கிட்டு நம்ம நல்லது செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக புதுசாக எந்த முயற்சிகளையும் எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வாழ்க்கையில் சிரம சிக்கல் வந்தாலும் அதை தாண்டி போக முடியும். மிகப்பெரிய தோல்விகள் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். உங்களுக்கு சனியினால் கடன் காட்சி பிரச்சனை வந்தாலோ, வாகனத்தினால நிறையா பிரச்சனைகள் வந்தாலோ, அல்லது உடல்நிலை கோளாறுகள் அதிகமாக இருந்தாலோ, நவகிரகத்தில் சனி இருக்கும், அதுக்கு சனிக்கிழமை சனி ஓரையில் போய் விளக்கு போடணும். சனி ஓரை எப்போ வரும்? சனிக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட் 8 to 9 வரும். இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் போய் ஒரு கோயிலுக்கு போய் நவகிரகத்தில் சனிக்கு எள்ளில் தீபம் ஏற்றணும். எள்ளை ஒரு கருப்பு துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை அகல் விளக்கில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதிலேயே பொருத்தி விட்டு விளக்கேற்றிட்டு, சனி பகவானே ஒன்றால் எனக்கு ஏற்படும் சகல விதமான தோஷங்களும் விலகணும், சகல விதமான கஷ்டங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேண்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. மிகப்பெரிய நல்லது நடக்கலைனாலும் மிகப்பெரிய கெட்டது நடக்காது. அடுத்து உங்களுடைய ஜாதகத்துக்கு இப்போ 2ல் ராகு இருக்குல்ல, 2ல் ராகு இருந்தால் பொதுவாக கூட்டு குடும்பத்தில் சண்டை வந்துடும், சச்சரவு வந்துடும், கூட்டு குடும்பம்லாம் பிரிஞ்சு போயிடும். தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்கனவே வந்திருக்கும். ஆனால் தனி குடித்தனம் போகிறதா இருந்தாலும் நல்லது தான். இது வரைக்கும் போகலைன்னாலும் இனி போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். போகிறதா இருந்தால் போயிருங்க. ஒரு சிலருக்கு அப்படி போகலைன்னா குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சண்டையை தவிர்க்கணும்னா தனி குடித்தனம் தான், வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறம் ராகு 2ல் இருந்துச்சுன்னா சிலருக்கு பணத்தையே கொடுக்காது. காசுக்கு அவ்வளோ தட்டுப்பாடு வரும். கடன் காட்சிகளில் நிறைய உருவாக்கி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அந்த மாதிரி தான் ராகு செய்யும். இப்போ இந்த ராகு பயிற்சி ஆக போகுது, விலக போகுது. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆகுது. ராகு கேது பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஒரு சிலர்லாம் ராகு ஏற்கனவே 2ல் இருந்தால் வெளியூரில் வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு காசு கிடைக்கிது, நல்லாயிருக்கு. உள்ளூரில் கூட்டு குடும்பமாக இருந்து வேலை பார்த்தாவெல்லாம் நல்லா காசு படமெல்லாம் கிடைக்கல, சிலருக்கு வேலையே கிடைக்கல, அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ ராகு கேது பயிற்சி வருதில்ல, அதனுடைய அடிப்படையில் இனிமேலும் உங்களுக்கு கூட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது, பிரிவினை வராது, அதே மாதிரி பணச்சிக்கல் வராது, பணத்தினால் வரக்கூடிய கடன் காட்சிகள் வராது, கடனை கட்ட முடியாமல் நம்ம தவிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி வறுமை நம்மளை ரொம்ப வாட்டாது. அப்போ ராகு பயிற்சி ஆனாலே பல நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது வருமானம் வரும், ஏதோ ஒரு வகையில் காசு பணம் கிடைக்கும், நல்லா பொழைக்கலாம், நல்லா வாழலாம். அந்த ஒரு விஷயத்தை அந்த ராகு கேது பயிற்சி உருவாக்கும். அதனால் ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதோட உங்களுக்கு இப்போ சுக்கிரன் வேற 2வது ராசியில் தான் இருக்கார். சுக்கிரன் 2வது ராசியில் இருந்தாலும் நல்லது தான், பார்த்துக்குங்க. ஏன்னா சுக்கிரன் 2ல் இருந்தால் ராகு காசை தரலைன்னா கூட சுக்கிரன் காசு தரும். எந்த விதத்தில்னாலும் தரும். வேலை இல்லைன்னா வேலை கிடச்சிரும், வேலை இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடச்சிரும், தொழில் ஓடலைன்னா தொழில் ஓடும், அதன் மூலமாக காசு கிடைக்கும், வர வேண்டிய பணம் வரும், எதிர்பார்த்த பணம் வரும், பேங்க்கில் போய் லோன் கேட்டால் கிடைக்கும். இப்படியெல்லாம் சுக்கிரன் செய்வார். அதனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மாதத்தில் அந்த பணப்பிரச்சனை இருந்தால் கூட நமக்கு சமாளிக்க முடியுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் அதிபதி நல்ல பலமாக இருக்குது. 4ஆம் அதிபதியில் சுக்கிரனாகி நல்ல பலம் பெற்றால் ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால், இதே கும்பராசிக்காரவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும், இல்லைன்னா வாங்கணுங்கிற எண்ணம் வரும், பழைய வீடு இருந்தால் திருத்தணுங்கிற எண்ணம் வரும், அல்லது ஏதோ ஒரு சொத்து பத்துக்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும்னு தோணும், வாங்கலாம், நல்லா தான் இருக்கும்.
அதே மாதிரி உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்குடைய கிரகம் வேறு நல்லா இருக்கும். பாக்கியாதிபதி நல்லா இருந்தாலே நினச்ச காரியம் நடக்கும். என்ன உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஒரு மாதத்துக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் வரதுக்கான சந்தர்ப்பம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். புதனை பொறுத்தளவுக்கு நீச்சமாக தான் இருக்கார். அஷ்டமாதிபதி எப்பயுமே நீச்சம் பெறக்கூடாது. அஷ்டமாதிபதி நீச்சம் பெறும்போது நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஏதாவது தொந்தரவாக நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வருது. பொதுவாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக வர மாட்டேங்குது. அப்போ மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வந்து வருது. அதே மாதிரி உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவனுக்கு உடல்நிலை கோளாறுகள் அல்லது கொஞ்சம் கீழே விழுகிறது அல்லது ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு வர்றதுக்குடைய சந்தர்ப்பத்தை அந்த புதன் ஏற்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. கேது வேறு உங்களுக்கு 8ல் தான் இருக்குது. அது வந்து பல்லு வலி கண்ணு வலியை தான் கொடுக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. ஆனால் குரு பகவான் நல்லா இருக்கார் உங்களுக்கு. குரு பகவான் வந்து 4ல் இருக்கிறது சொந்த பந்தங்களில் இருக்கிற பிரச்சனைகளாக தீர்க்கும். சொந்த பந்த பகைகளெல்லாம் தீர்த்து வைக்கும். அப்போ உறவுகளை வந்து ஒன்று சேர்க்கும். 4வது இடத்துல குரு இருந்தால் கூட ஒரு சில நேரத்தில் பணத்தட்டுப்பாடே இருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து நமக்கு பணத்தட்டுப்பாடு தீர்ந்து கை கொடுத்துரும். சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்கள்லாம் தீர்த்து வைக்கும் குரு பகவான். அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். செவ்வாயை பொறுத்தளவு 10ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஒரு சிலருக்கு 10ஆம் அதிபதி 6ல் இருந்தால் வேலை இழப்பு ஏற்பட்டும். அதே மாதிரி தொழில் மட்டும் கொஞ்சம் ஸ்மாராக ஓடும். அது வந்து ஒரு மாதத்துக்கு தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே மாதிரி செவ்வாய் 6ல் இருக்கிற போது ஒரு சிலருக்கு இந்த காயம் புண்ணு ரத்தம் அந்த மாதிரி வரும். அது போக சகோதர வகையில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். அதாவது நம்ம கூட பிறந்தவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பாலிஸாக பேசிடுவாங்க. ஆனால் அடுத்தவங்ககிட்ட போய் பேசுகிற போது நம்மளை குறை சொல்கிற மாதிரியே ஏதாவது பேசுவாங்க. இது வந்து நமக்கு ஒரு மன சங்கடத்தை கொடுக்கும். என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வெறுப்பு வர்ற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து நமக்கு கொஞ்சம் கொண்டு வரும். அவ்வளோதான். ஆனாலும் பெரிய ஒன்றும் பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஸோ 7.5 சனி இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் வராமல் இருக்க நான் சொன்ன மாதிரி பரிகாரங்களை செய்யுங்க. கண்டிப்பாக பாதிப்புகள் வராது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கடந்து போகணும். கடந்து போனால் எல்லா பிரச்சனைகளுமே சீராகி உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் மேலே வர்றதுக்கான சந்தர்ப்பம் வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமே அது வரும். அதோட சூரியன் வேறு உங்களுக்கு உச்சமாக இருக்கார்ல. சூரியன் உச்சமாக இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உச்சமாக இருக்கிற போது இந்த திருமண பாக்கியங்கள் வந்து ஈஸியாக கைகூடும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து திருமண பருவத்தில் நீங்கள் இருக்கீங்க, கல்யாணம் ஆகலைன்னா இந்த சித்திரை மாதத்தில் கல்யாணம் வந்து உறுதிப்படுத்தப்படலாம். ஏதோ ஒரு வகையில் வரன் வந்து முடிவாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் வீட்டில் யாராவது கல்யாண பருவத்தில் இருந்து நீங்கள் கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அது கூட நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களாக கிடச்சி மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பம் இப்போ இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே.